இன்னைக்கு வரைக்கும் இவங்க உறுதிப்படுத்தவே இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற போட்டுறாங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதியா 2500 தரம்டாங்க சொன்னாங்களா? சொன்னாங்க. கரும்புக்கு 4000 தரம்டாங்க. அத பத்தி 4 வருஷம் ஒரு வார்த்தை பேசலையா? அத பத்தி சொல்லவே மாட்டாங்க. அத பத்தி வேளாண் அறிக்கையில வேளாண் துறை அமைச்சர் ஒவ்வொரு மண்டலமா பிரிச்சு ஒவ்வொரு விவசாயியை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற கருத்துக்களை கேட்டாங்க. நாங்க எல்லாமே டெல்டா பகுதியில் இருக்கவங்க கடுமையா ஆட்சேபம் தெரிவிச்சாங்க. நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதிகளில் போய் வேளாண் துறை அமைச்சர்கிட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் பல்வேறு பொருளாதார அறிஞர்கள்ட்டையும் இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றணும், இந்த பட்ஜெட்ல கொண்டு வரணும்னு சொல்லி சத்தீஸ்கர் மாநிலத்தில் குவிண்டால் நெல் ஒன்றுக்கு 3500 ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க. தெலுங்கானா மாநிலத்தில் 2900 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆந்திராவில் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா 2900 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு என்ன வந்துருச்சு, ஏன் கொடுக்கல? நீங்க 550 நீங்க 520 வச்சுக்கோ. அந்த 520லயும் முக்கியமா சொன்னது ஆதார விலை தானே, எம்எஸ்பி. அது என்னது எம்எஸ்பி? அதை ஏன் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசல? இல்ல அவங்க பேச மாட்டாங்க. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு பேசவே மாட்டாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில மேனிபெஸ்டோல என்ன சொன்னாங்க, குறைந்தபட்ச நாங்கள் ஆட்சிக்கு வந்த